ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தலிர். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். கதை கேட்க யாருக்கு தாங்க பிடிக்காது? டெய்லியும் ஒரு கதையோட உங்களை சந்திக்க நான் ரெடி. கதையை கேட்க நீங்கள் ரெடியா? வெல்கம் டு ஸ்டோரி டெல்லிங் சீரீஸ். கதை கேட்கலாம் வாங்க. எபிசோட் 1, த கேட் இன் த ஹேட் பை டாக்டர் சூஸ். இந்த புத்தகத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஆதிவள்ளி அப்பன். பொல்லாத தொப்பி பூனை. இந்த கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு ஊரில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஊரில் இந்த குட்டி பாப்பா சாலிக்கோ அவளுடைய அண்ணனுக்கோ எதுவுமே விளையாட பிடிக்கல. அவங்களோட சைக்கிள், பந்து, பேட்டு எல்லாம் போட்ட இடத்துலையே போட்டிருந்தாங்க. ஜன்னல் பக்கத்தால் ஒரு சேர் போட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்க. இப்போது திடீர்னு டுமால் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா சிவப்பு வெள்ளை கலரில் நீளமாக ஒல்லியாக ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு அவங்க கதவை திறந்து ஒரு பூனை 2 காலால் நடந்து வந்தது. பார்க்கவே மேஜிக் மாதிரி இருந்துச்சு. நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்த பூனை திடீர்னு பார்த்தா பேச ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ குழந்தைங்களா, எனக்கு சில மேஜிக்கெல்லாம் தெரியும். நான் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படின்னு அந்த பூனை சொல்லுச்சு. சாலிக்கும் அவளோட அண்ணனுக்கும் என்னன்னே புரியல. ஆன்னு வாயை திறந்து பார்த்துட்டு இருந்தாங்க. டேபிளில் ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு மீன்குட்டி வேகமாக தண்ணிக்குள்ளே குதிச்சு. அந்த மீன்குட்டி கோபமாக என்ன சொல்லுச்சுன்னா, அந்த பூனை எந்த மேஜிக்கும் காட்ட வேண்டாம், முதல்ல வெளியே போகட்டும் அப்படின்னு அந்த மீன்குட்டி சொல்லுச்சு. அவ்வளோதாங்க, அந்த மீன் இருக்கக்கூடிய கண்ணாடி பவுலில் தன் கையில் இந்த அம்பரில் உச்சியில் நிற்க வச்சிருச்சு அந்த தொப்பி பூனை. நீ எதற்கும் பயப்படாத அப்படின்னு அந்த பூனை சொல்லுச்சு. அப்புறம் அதோட இன்னொரு கையை வச்சு ஒரே வரலால் புத்தகத்தை வச்சு வித்த காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை,